அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மூட்டை மூட்டையாக கேரள மருத்துவ கழிவுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேலப்பகவனம்பாளையத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி. இவர் கடந்த 6 மாதங்களாக கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை அனுப்பும் புரோக்கர் மூலமாக மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தனது தோட்டத்து குடோனில் வைத்து அனுமதியின்றி வைத்துள்ளார். இரவு நேரங்களில் இந்த கழிவுகளை எரிப்பதாக கூறப்படுகிறது. இந்த கழிவுகளை இரவு நேரங்களில் எரிப்பதால் அப்பகுதியில் சுவாச கோளாறு, தோல் நோய்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் நேற்று கேரள மாநிலத்தின் பாலக்காட்டில் இருந்து சுஜித் மற்றும் நிதிஷ் ஆகிய 3 பேர் கொண்ட மருத்துவ கழிவுகளை ஏற்றி பிளாஸ்டிக் கழிவுகளையும் பொன்னுச்சாமியின் தோட்டத்திற்குள் ஏற்றி வைத்து அப்போது லாரியை சிறைபிடித்த அப்பகுதி மக்கள் போலீசார் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொன்னுசாமியிடம் விசாரித்து இந்நிலையில் தோட்டத்து குடோனில் வைக்கப்பட்டிருந்த மொத்த மருத்துவ கழிவுகளையும் முழுமையாக அகற்றவிட்டால் சாலை மதிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பொதுமக்கள் எச்சரித்ததால் கேரள பதிவெண் கொண்ட லாரியை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு பறிமுதல் செய்தனர். மேலும் கேரளாவிலிருந்து காலாவதியான மருத்துவ கழிவுகளை, பிளாஸ்டிக் கழிவுகளையும் ஆகியவற்றை அங்குள்ள புரோக்கர்கள் மூலம் கமிஷன் அடிப்படையில் பொன்னுச்சாமி வாங்கி இரவு நேரங்களில் எரியூட்டுவதாக தெரிவித்து வருகிறார்.